வெளியில ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டு வந்திருக்கோம்ல. உண்மைதான். சோ டயர்ட். இன்னைக்கு நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். அட, நான் என்ன யோசிக்கிறேன்னா, வாரத்தில் ஒரு நாளாவது வெளியில் சாப்பிடணும். நிஜமாவா? ஆமா, அஃப்கோர்ஸ். சரி, ப்ராமிஸா? யா, அஃப்கோர்ஸ், ப்ராமிஸ். நீங்க ரொம்ப நல்லவருங்க. யார் அது கரடி? ஆரம்பிச்சிட்டீங்களா? எவனோ ஒருத்தன் குறுக்க வந்துட்டான்னு நினைக்கிறேன். யாருன்னு பார்க்க விடு. ஓஹோ, ஹலோ சித்தப்பா. வணக்கம். வணக்கம் சித்தப்பா, என்னப்பா திடீர்னு? நாங்க உங்க ஊருக்கு தான் வரேன் சித்தப்பா. சும்மா சுத்தி பார்க்கலான்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் சித்தப்பா வீட்டுக்கு வா, அவ்வளோதானே. சரி சித்தப்பா, அப்ப நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். சரி. சோனு என்ன சொன்னா? அவனுக்கு ஆக்ராவில் தாஜ்மஹாலை பார்க்கணும். அதோட 2 நாளைக்கு ஊரையும் சுற்றணும். அப்ப நீங்க ஓகே சொல்லிருப்பீங்க. ஆமாம், இதை பாரு, சோனு ரொம்ப நல்ல பையன். அப்புறம் ஒரு 2-3 நாள் தானே போயிடுவான். அவனோட கம்பெனி உனக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். சரி, இப்போ நான் மூடில் இருக்கேன், அதுக்கு எடுத்துடாத. வா. ஒன்று யார் இங்கே வேலைக்கு வச்சது? மேடம் தான் வர சொன்னாங்க. அப்படியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாங்க ஜாயின் பண்ணேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, வேலைக்கு. சரிங்க. என்னங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. அது மேடம் கிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா? என் சம்பளத்தை ஏத்த சொல்லி. எப்பவுமே நிறைய வேலை வாங்குறாங்க, ஆனா சம்பளம் மட்டும் அதே தான் கொடுக்குறாங்க. சரி, ஓகே, உனக்கு எவ்வளோ வேணும் சொல்லு. உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தோணுதோ கொடுங்க. ஆனா அவங்க ரொம்ப கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்களே. எவ்வளோ கொடுக்குறாங்க? நான் என்னன்னு சொல்றது, எனக்கு சொல்ல கூட வெக்கமா இருக்கு சார். அட, நீ சொன்னாதானே நான் சம்பளத்தை ஏற்ற முடியும். அது விஷயம் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வேலை செஞ்சேனோ அவங்களும் இப்படிதான் சொன்னாங்க. ஆனா வீட்ல இருந்து அனுப்பிட்டாங்க, எனக்கு சம்பளம் கூட கொடுக்கவே இல்லை. நான் தான் தரேன்னு சொல்றேனே, எவ்வளவு வேணும்? மேடம் எனக்கு 5000 ரூபாய் தான் மாசம் கொடுக்குறாங்க. இன்னும் எவ்வளவு வேணுங்கிற? குறைஞ்சது 15000 20000. 15000 20000? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லை. நீங்க வீட்டுல எவ்வளவு வேலை வாங்குறீங்க, நீங்க வேலை வாங்கல, மேடம் வேலை வாங்குறாங்கல்ல. பெருக்கணும், வீட்டை துடைக்கணும், துணியை துவைக்கணும், அப்புறம் வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணவே விட மாட்டாங்க. இங்க பாரு, இத பாரு, கேளு, நான் உனக்கு 10000 தரேன். இல்ல, 10000 வேலைக்கு ஆகாது. எனக்கு 15000 வேணும், அவ்வளவுதான். இல்லைன்னா நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன், அவ்வளவுதான். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. மேடம் உனக்கு 5000 கொடுத்து வச்சிருக்கும் போது நான் 15000 கொடுத்தா அவ்வளவுதான். மேடம் என் உயிரை வாங்கிரும். நீங்க மேடம் கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அட, என் கணக்கு கூட நான் அவகிட்ட சொல்லித்தானே ஆகணும். அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு தெரியாது. சரி, 12 ஓகேவா? இல்ல. அட, என்ன, இங்க பாரு, நீ இப்பதானே ஜாயின் பண்ணிருக்க. ஆமா. அப்போ நீ ஒரு 3 மாசத்துக்கு வேலை செய், அதுக்கப்புறம் 15000 ஏத்தி தரேன். 3 மாசத்துக்கு நான் ஓசில வேலை செய்யணுமா? என்னது ஓசியா? நான் தான் 12000 தரேங்கிறேனே. இல்ல, 15000க்கு 1 ரூபாய் கம்மியா கொடுத்தா கூட நான் வேலை செய்ய மாட்டேன். இத பாரு, இப்போ நான் ரெக்வெஸ்ட் பண்றேன், இப்போ ஒரு 3 மாசத்துக்கு நீ வேலை செய் 12000க்கு. சரியா? கண்டிப்பா 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 ஏத்துறேன். சரி சரி. சரியா? சந்தோஷம் தானே? உன் பேர் என்ன? சுமன். ரொம்ப நல்ல பேரு. நீ வேலையை பாரு. இப்போதைக்கு 12 தரேன், 3 மாசம் கழிச்சு ஏத்தி 15 தரேன். சரியா? நீங்க பேச்சு மீறக்கூடாது. நான் ஏன் மீற போறேன்? மேடம் மேல சத்தியம். சரியா? வேலை செய். மேடம் செத்துருவாங்களே. அட, அப்படிலாம் நடக்காது. நான் என்ன பொய் சத்தியமா சொன்னேன்? வேலையை பாரு.
சித்தி. ஓ. சுமன், நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அங்கேயும் இங்கேயும் கவனத்தை சிதற விடாம வேலையை பாரு. சித்தி, நீங்க தான் சித்தியா? தெரியாம தான் நான் இவங்கள நீங்க நினைச்சிட்டேன். இன்னும் என்ன பாத்துட்டு இருக்க? போய் க்ளீன் பண்ற வேலையை பாரு. சோனு, சித்தி. வேலை செய்யறவங்கள தலையில உட்கார வச்சுக்க கூடாது. சரி, நீ உதவா. சரி சித்தி. தைரியமா வா, புதுசா வர மாதிரி பாக்குற. சரி சித்தி. ஐம் சாரி. இன்னைக்கு காலையில் அப்படி நடந்ததுக்கு ஐம் ரியலி சாரி. பரவாயில்லைங்க. தெரியாம நான் உங்களை என் சித்தி நினைச்சிட்டேன். ஐ எம் வெரி சாரி. பரவாயில்ல, தப்பு நடக்கதானே செய்யும். ஆனா இதுக்காக சித்தி உங்களை திட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அது சித்தி திட்டினத நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் அப்படிதான் நடக்கும். அவங்க இந்த வீட்டு முதலாளி இல்ல. அது சரி, நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் ஊர்ல இருந்து இங்க சித்தப்பாவை பார்க்கறதுக்கு வந்தேன். அப்படியா? சரி, நீங்க எத்தனை நாள் இருக்க போறீங்க? ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன். நான் இங்க சில இடத்தெல்லாம் பார்க்கலான் இருக்கேன். சித்தப்பா சுற்றி காட்டுறேன்னு சொன்னார், அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். அது ஆக்சுவலி என் காலேஜில் சம்மர் ஹாலிடேஸில். நீங்கள் சாரி சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. ஒருத்தருக்காவது என் மேலே அக்கறை இருக்குன்னு தோணுச்சு. சுமன், சுமன், அது எங்க போய் தொலைஞ்ச? சரி. நீ இருக்கியே, இங்க பார், இவ்வளோ அழகான வேலைக்காரியை வச்சா யாரா இருந்தாலும் ஏமாந்துருவாங்க தானே. ஓ, அப்படியா? உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்கு? எனக்கு என்னைக்குமே நடக்கல. உண்மையான காதல்னா என்னன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபோன் ஒரு நிமிஷம் யாருன்னு பார்க்குறேன். ஹலோ. இந்த ஃபோன் இருக்கே, எப்பவும் தப்பான டைம்ல தான் வரும். அட, யாருன்னு சொல்லுங்க. என்ன? அப்படியா? ஆஹா, ஓகே, சரி வரேன். மறுபடியும் போயிட்டாரு. என்னோட பெட்ரூம் லைஃப்பை பற்றி அவருக்கு கவலையே இல்லை. இன்னைக்கு அவர் வரட்டும், வச்சுக்கிறேன். பேசியே ஆகணும். சித்தி, சித்தி, பாத்ரூமில் தண்ணி வரல சித்தி. சித்தி, பாத்ரூமில் தண்ணி வரல. சித்தி, பாத்ரூமில் தண்ணி வரல. நீ என்ன சொன்ன? பாத்ரூமில் தண்ணி வரலன்னு சொன்னேன். நான் என்னன்னு பார்க்குறேன். உங்கள் சித்தப்பா கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஒழுங்கான பிளம்பரை கூட்டிகிட்டு வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ண சொல்லி. ஆனால் அவரு கேட்கவே மாட்டேங்கிறாரு. தண்ணி வருது சித்தி இப்போ.
இந்த மாதிரி தூரத்துல இருந்து எதுக்கு வீடியோ எடுக்கிற? நான் வீடியோலாம் எடுக்கல. அப்படியா? ஆ எவ்வளோ தெளிவா போய் சொல்ற நீ. ஒன்றும் இல்லை, சும்மா தான். அப்படியா? ஏன் தூரத்துல இருந்து வீடியோ எடுத்த நீ? நான் உனக்கு இவ்வளோ நெருக்கமா இருக்கும்போது சுமன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா இப்பவே என் வீட்ல இருந்து வெளியில போயிடு. நாளையில இருந்து நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. போ. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க மேடம். இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது. ப்ளீஸ் என்ன உனக்கு மன்னிச்சிடுங்க. சொன்னா புரியாது. போ இங்க இருந்து. அப்புறம் நீ ஒரு வேலைக்காரியோட இப்படி பண்றதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சித்தி, என்ன மன்னிச்சிருங்க சித்தி. சித்தப்பாட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். மன்னிச்சிடுங்க சித்தி. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும் சித்தி. ப்ளீஸ் சித்தி, என்ன மன்னிச்சிட்டான்னு சொல்லுங்க சித்தி. ப்ளீஸ் சித்தி. சரி, அப்படியா? ஆ. நீ பாதியில விட்ட மேட்ச இப்ப கண்டினியூ பண்ணு. ஒரு புது பிளேயர் கூட. எனக்கு ஒன்றும் புரியல. நீ அவ்வளோ அப்பாவி ஒன்றும் கிடையாது. ம். சித்தி, ஆ, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஆமா, ரொம்ப டயர்டா இருக்கேன். இந்தாங்க, சூடா பால் குடிங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். தேங்க்யூ. குடிங்க சித்தி. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சரி வா, வந்து உட்காரு. சரிங்க சித்தி. சரி சித்தி, உங்க காலை பிடிச்சு விடவா? Are you sure? Yes, I'm damn sure. ஓகே. சித்தி, உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? சித்தப்பா உங்களை சரியா கவனிச்சிக்க மாட்டேங்கிறாருல. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்ககிட்ட ரொம்ப வேலை வாங்குறாரு, ஆனா உங்க மேல பாசம் காட்டவே மாட்டேங்கிறாரு. பரவாயில்ல சோனு, உன் கையில நிறைய மேஜிக் இருக்கு. ஆமா சித்தி. நீ சொன்னது உண்மைதான். உங்க சித்தப்பா என்னை கவனிக்கவே மாட்டாரு. அப்புறம் அவருக்கு இந்த மாதிரி மசாஜ் கூட தெரியாது. இதுக்கு என்ன, இன்னும் நிறைய மசாஜ் எனக்கு தெரியும். ஷோல்டர் மசாஜ் பண்ணட்டுமா? நிஜமாவா? ஷூர். சரி சித்தி, ம். நான் மானிஷ் கூட நல்லா பண்ணுவேன். அது வேணா பண்ணவா? சரி சித்தி, நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு நல்லா காதலிக்கவும் தெரியும்.
அப்போ காதலி. உன்னை யார் இப்ப தடுத்தது? மோன் அப்புறம் கோமலோட உறவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சுரேஷ் எதுக்கு அமைதியா இருந்தாரு? அவர் ஏதாவது பெரிய பிளானை யோசிச்சு வச்சிருந்தாரா? வாங்க ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். சித்தப்பா சுரேஷ், நீங்களா? வேண்டாம் வேண்டாம் சித்தப்பா, விட்டுருங்க. வேண்டாம். என்ன ஓடிட்டு இருக்கு? சுரேஷ் ப்ளீஸ், தப்பா ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி என் பேச்சு ஒரு தடவை கேளுங்க ப்ளீஸ். வாய மூடு. எனக்கு விளக்கம் தேவையில்லை. இந்த மாலையை போடுங்க. உன்ன கையில கூட. சுரேஷ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேர் காதலுக்கு நான் கல்யாணங்கிற பேரை கொடுக்குறேன். எங்க 2 பேரும் மாலையை மாத்தீங்க. சுரேஷ் வேண்டாம். என்ன நல்ல நேரம் கடந்துகிட்டு இருக்குடி. சீக்கிரம் 2 பேரும் மாலையை மாத்துங்க. சித்தப்பா என்ன மன்னிச்சிருங்க சித்தப்பா. டாய், மாலை மாத்து. போடு. போடுறாங்கற. ப்ளீஸ் சித்தப்பா, என்ன மன்னிச்சிருங்க. போடு சீக்கிரம். போடு. கல்யாணம் ஆயிடுச்சு. சித்தப்பா விடுங்க. சித்தப்பா விடுங்க. சித்தப்பா வேணாம். விடு. விடுங்க. சித்தப்பா வேணாம். ஷூட் ஹிம் கமல். இவனை சுற்று, இவனை கொன்னுடு. அப்புறம் நமக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். என்னையே சுட துணிஞ்சிட்டு இல்ல நீ? என்ன சுட போறல? என்ன பண்ணிட்டு இருக்க கமல்? நான் உன்னோட காதலனாச்சு. கோமல், சுட்டு தள்ளு. நம்ம காதலுக்குள்ள விரிசல் ஏற்பட காரணமே வந்தா. வேணாம் கமல், போட்டு தள்ளு. என்ன சுற்றாத. வேண்டாம். சாரி சுரேஷ். சாரி மை யங் லவ் சோனு. நீங்க 2 பேருமே என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா உங்க 2 பேர்ல நான் யாரையாவது ஒருத்தரையாவது உயிரோட விட்டுருந்தேன்னா அப்புறம் வாழ்க்கை பூரா துரோகிங்கிற பேரை சுமக்க வேண்டியது வரும். அதனால உங்க 2 பேரையும் கொல்ல வேண்டியதாயிடுச்சு.
ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் ஜீவன் நகர்ல இருக்கிற சன்ஷைன் பங்களால இருந்து கோமல் பேசுறேன். பங்களா நம்பர் 402. சார், எங்க சித்தப்பாவும் அவங்க அண்ணன் பையனும் ஒருத்தர் சுட்டுக்கிட்டாங்க. ப்ளீஸ் நீங்க சீக்கிரம் வாங்க. சரி.